யமகாதகி இந்த படத்தில் கதாநாயகி இறந்துடுவா. அவள் இறந்ததுக்கு காரணமானவங்களை இறந்ததுக்கு அப்புறமும் பழி வாங்கிட்டு தான் அந்த பொணம் வீட்டை விட்டு வெளியில் போகும். அது வரைக்கும் அந்த பொணம் வீட்டை விட்டு வெளியிலேயே போகாது. இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் நடக்குது. அதில் 10% பெண்கள் தான் வெளியில் சொல்கிறாங்க, அந்த கொடுமைகளை எதிர்த்து போராடுறாங்க. மீதி 90% பெண்கள் அந்த கொடுமைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக அவங்களும் தைரியமாக இருக்கணும்னு சொல்கிறவ தான் யமகாதகி. இந்த படத்தில் புதிய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் கதையும் அவங்களோட நடிப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஊர் பொதுமக்கள் கோயில் திருவிழாவை நடத்தியே தீரணும்னு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட முறையிடுவாங்க. பஞ்சாயத்து தலைவரும் ஒரு தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுத்து 1 மாதத்துக்குள்ள கோயில் திருவிழாவை நடத்தி முடிக்க சொல்கிறாரு. தர்மகர்த்தாவும் ஒத்துக்கிட்டு கோயில் பணிகளை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பஞ்சாயத்து தலைவர் பையன் கோயிலில் இருந்த நகையை திருடி ஏற்கனவே அடகு வச்சுருப்பான். அவனோட நண்பர்களெல்லாம் கோயில் திருவிழா வருது, அதுக்குள்ளே அந்த நகையை மீட்டு கோயிலில் வச்சிரு, அப்படி இல்லைன்னா நீ மாட்டிக்குவ, உன்னோட சேர்ந்து நாங்களும் மாட்டிக்குவேன் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் பையன்கிட்ட சொல்லிடுவாங்க. பஞ்சாயத்து தலைவர் பையனும் கோயில் நகையை மீட்டு கோயிலில் வைக்காமல் அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுடுவான். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சாதான் யாருக்கும் டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே வச்சுடுவான். பஞ்சாயத்து தலைவர் பொண்ணை அதே ஜாதியில் இருக்கிற பையன் லவ் பண்ணுவான். ஆனால் பஞ்சாயத்து தலைவர் பொண்ணுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. இதை பஞ்சாயத்து தலைவரோட சொந்தக்காரன் பார்த்துட்டு போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி வச்சுருவான். உங்கள் பொண்ணு வரப்பில் அந்த பையனோட பேசிகிட்டு இருக்கு, கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொன்ன உடனே பஞ்சாயத்து தலைவர் கோவப்பட்டு பொண்ணை அடிக்க பொண்ணு மாடி மேலே போய் இறந்து போயிடுவான். பஞ்சாயத்து தலைவர் பையன், அப்பா இந்த விஷயத்தை நம்ம காது வச்ச மாதிரி முடிக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, நம்மளோட பிரச்சனை ஊர் முழுக்க தெரிஞ்சிடும், இவளோட பேரும் கெட்ட பேர் ஆகிடும், நம்மளுக்கு மானம் தான் முக்கியம். உடனே பணத்தை எடுக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருப்பான். சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த பணத்தை தூக்குவாங்க. அந்த பணத்தை தூக்கவே முடியாது. மக்கள் எல்லாம் அவளுக்கு ஏதோ நிறைவேறாத ஆசை ஒன்று இருக்குது, அது நிறைவேறினாதான் அந்த பணம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்ல அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, நகை, லட்டு எல்லாத்தையும் வச்சு எப்படியாவது வெளியில் வான்னு சொல்லிட்டு பணத்தை தூக்குவாங்க. பணத்தை தூக்கவே முடியாது. அப்படியே எல்லாரும் பயந்து வீட்டை விட்டு வெளியில் ஓடிடுவாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகியும் பணத்தை வெளியில் எடுக்கவே முடியாது. அப்போ ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, வேறு யாரோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் பணம் இன்னும் வெளியில் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல ஒருத்தன் இவங்க ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட போட்டு விட்ருவான். அவன் வந்து, அம்மா என்னை மன்னிச்சிக்கம்மா, தெரியாமல் நான் உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி வச்சுட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்பான். அப்போவும் பணம் வெளியில் வராது. இன்னொருத்தன், நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லி ஏமாற்றிட்டேன், அதனால என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவான். அப்போவும் பணம் வெளியில் வராது. உண்மையிலேயே ஒருத்தன் லவ் பண்ணியிருப்பான். அப்போ இவனுக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாயிடும். அந்த பிரச்சனையால் தான் இவ இறந்துட்டா அப்படின்னு அந்த காதலன் வந்து மன்னிப்பு கேட்பான். அப்போவும் பணம் வெளியில் வராது. உடனே ஊர் மக்களெல்லாம் இத்தனை நாள் ஆனதுக்கப்புறம் இது போலீஸில் சொல்லிவிடுங்க, நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிவிடுவாங்க. போலீஸ் வந்து வீட்டையெல்லாம் சர்ச் பண்ணும்போது அங்கே ஒரு செல்லு இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது தான் இந்த காதலனோட ஃபோட்டோ இருக்கும். இந்த காதலனை விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்லுவான்னா, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணுவா சார், அந்த ரெக்கார்டை கேளுங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரெக்கார்டை கேட்பாங்க. அந்த ரெக்கார்டில் காதலன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் ஒட்டி கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவான். என்னடி கீழ் ஜாதி பையனை நீ லவ் பண்ணுறியா, ஒழுங்கா இத்தோடு அவனை மறந்துடு, இல்லைனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல, நீ தப்பு பண்ணினது எனக்கு தெரியும், சாமி சிலை எடுத்து நீ வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கிறீல்ல, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அண்ணனுக்கு கோபம் வந்து அவளை ஓங்கி அரைஞ்சு கழுத்திலே காலை வச்சு மிதித்து கொன்னுடுவான். இது எல்லாமே ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். போலீஸ் கேட்டுடுவார். உடனே அவங்க அண்ணங்காரனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நகையை மீட்டெடுத்து கோயிலே கொடுத்துடுவாங்க. ஊர் மக்களெல்லாம் இவளை தெய்வமாக வணங்குவாங்க. இவ செத்தும் கூட ஊரில் உள்ள அத்தனை பிரச்சனையை தீர்த்துட்டு தான் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கா, இவ பெரிய யமகாதகி அப்படின்னு சொல்லி அந்த படத்தை அதோட முடிப்பாங்க. இந்த படத்துல இருந்து தான் நினச்சதை செத்துமே நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் யமகாதகி. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் தான் பண்ணின தப்பை ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு ஊர் மத்தியில் உண்மையை சொன்னான் இல்லையா, அது இந்த கதையை மேலும் வலு சேர்க்குது. இந்த படத்தை மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் உங்களை எல்லாம் மிரட்டி இருக்கா யமகாதகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.